சிஎஸ்கே ஃபேன்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம சிஎஸ்கே டீம் பேக் டு பேக் ஜெயிச்சு, காம்பினேஷன் எல்லாம் செட் ஆகி, ஒரு சூப்பர் ஃபார்ம்ல போயிட்டு இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டிருந்தோம். ஆனா, அந்த சந்தோஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் வந்திருக்கு. சிஎஸ்கே தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கலீல் அகமது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026லேருந்து முழுசாவே ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. இந்த சீசன் முடியறதுக்குள்ள அவர் திரும்ப வருவாரான்னு கேட்டா, வாய்ப்பு இல்ல. ஏன்னா, அவரோட இன்ஜூரி குணமாக மினிமம் 10லேருந்து 12 வாரம் ஆகும்னு அஃபிஷியலாவே கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. நம்ம டீமுக்கு இது ஒரு பெரிய இழப்பு. அவரோட லெஃப்ட் ஆர்ம் பார்த்தீங்கன்னா, பவுலிங்கு, அந்த ஸ்விங்கு, அப்புறம் விக்கெட் எடுத்து அவர் பண்ற அந்த அக்ரெசிவ் செலிப்ரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம முன்னாடி இருக்க ஒரு பெரிய கேள்வி கலீல் அகமதுக்கு பதிலா பிளேயிங் 11ல யாரு வரப்போறா? சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் வெளியிலேருந்து புதுசா யாரையாவது ரீப்ளேஸ்மென்ட்டா சைன் பண்ணுவாங்களா? இல்ல நம்ம ஸ்குவாட்ல இருக்கவங்களே யூஸ் பண்ணுவாங்களா? வாங்க ஃபுல்லாவே பார்க்கலாம் இந்த வீடியோல. நம்மகிட்ட இப்போதைக்கு லைக் டூ லைக் ரீப்ளேஸ்மென்ட் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம முகேஷ் சௌத்ரி. ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் முகேஷ் ஸ்டார்க் அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2022ல பவுலிங் போட்டாரு. இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசரும் தான். ஆனா சமீப காலமா பார்த்தீங்கன்னா இவர் நெறைய மேட்ச் ஆடல. மேட்ச் பிராக்டிஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் ஒரு டைரக்ட் ரீப்ளேஸ்மென்ட்டா வேணும்னா, முகேஷ் சௌத்ரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபர் ஆப்ஷனா இருப்பாரு. 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோஸ். நம்ம ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா இவர ரொம்பவே ஹைலைட் பண்ணியிருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மகாராஷ்டிரா பிளேயர் தான். இவர் வெறும் பவுலர் மட்டும் கிடையாது. ஒரு சூப்பரான பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டரும் தான். பெரிய சிக்ஸர் அடிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா எபிலிட்டி இவருக்கு இருக்கு. இவர உள்ள கொண்டு வந்தா நம்ம பேட்டிங் டெப்த் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங். இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தான். பிராக்டிஸ் மேட்ச்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் பிளேயிங் 11ல யார் இருக்க போடுறன்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா, வேற யாராவது புது பிளேயர வெளியிலேருந்து ரீப்ளேஸ்மென்ட்டா சிஎஸ்கே கொண்டு வருவாங்களா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபிரெண்ட்ஸ்? கலீல் அகமது இடத்துல முகேஷ் சௌத்ரி வரணுமா? இல்ல ராமகிருஷ்ணா ரிக்வெஸ்ட்க்கு வாய்ப்பு தரணுமா? இல்ல வெளியிலேருந்து வேற யாராச்சும் வரணுமா? உங்க கருத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா பை சி யூ. விசில் போடு.